பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர்கிட்ட ராஜு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கதிரும் அதுக்கு தயாரா தான் இருக்காங்க. என்ன ராஜு, எதுக்காக இப்படி என்ன பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பாவுக்கு உடம்பு முடியாம போனதெல்லாம் சரிதான் கதிரு. ஆனா அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக ஆபரேஷனுக்கு சென்னைக்கு போனாங்க, இந்த விஷயம் எனக்கு தெரியணும்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல இரண்யான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அதுக்கு சொல்றாங்க அரசி, இரண்யா ஆப்ரேஷன்றதெல்லாம் ரொம்பவே சிம்பிள் தானே, இதுக்கு பயப்படணுன்ற அவசியம் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டதும் உடனே கோமதி ஆமாதானடா, இதுக்கு என்ன பிரச்சனை, டே கதிரு வேற ஏதாவது மறைக்கிறியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா, உங்க அண்ணா இருக்காருல்ல சக்திவேலு, அவருக்கு பயந்துகிட்டு தான் இப்படி ஒரு பிரச்சனைய வேண்டாம், அவர் தேவையில்லாம பயப்படுவாரு, வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே ராஜி, அப்பாவுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவர் நல்லா தானே இருக்காருன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் ரொம்ப நல்லாவே இருக்காருன்னு சொல்லிட்டு கதிர் சொன்னதும் இதை கேட்டு ராஜியும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா நம்ம மீனா வீட்டையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. செந்தில் மீனா உட்கார, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. ஏங்க, ஒரு வாரம் நான் வெளியில போயிட்டு வந்ததுக்கு இந்த நிலைமையில வீடு இருக்குன்னா, மாச கணக்கா போயிட்டா வீடு என்னங்க நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு மீனா திட்ட, அது எல்லாம் அப்புறம் என்ன திட்டிப்ப, வா மீனான்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம மீனாவுக்காக கோல்டுல வளையல் வாங்கிட்டு கொடுக்குறாங்க செந்தில். இதை பார்த்தா மீனாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இவ்வளவு பணம் ஏதுன்றது நம்ம மீனாவுக்கு சந்தேகம். எங்க எங்கேயாவது கடை வாங்குனீங்களா, பணத்துக்கு என்ன பண்ணீங்க, மாமாவோட கல்லால இருந்து எடுத்துட்டு வந்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, உன்னுடைய மாமா கடையில லட்ச லட்சமா வியாபாரம் நடக்குது, அதுல இருந்து எடுத்துட்டு வந்தேன், புடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கதும் உடனே மீனாவுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. எங்க லஞ்சம் கிட்ட வாங்கினீங்களான்னு சொன்னதும் உடனே செந்திலுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நல்லா சொல்லி செந்தில் சமாளிச்சு, இங்க பாரு, உனக்கு வளையல் பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. பிடிச்சிருக்குங்கன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு வகையா செந்தில் மீனவை மேனேஜ் பண்ணிடுறாங்க. அடுத்ததான் நம்ம கதிர் ராஜியை காட்டுறாங்க. ராஜி கிட்ட கதிர் மன்னிப்பு கேக்குறாங்க. சாரி ராஜி, நான் எல்லா விஷயத்திலயும் உனக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த விஷயத்துல முடியல, இனி எல்லா நேரமும் கண்டிப்பா உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லி கதிர் சொன்னதும் இதை கேட்ட ராஜி இனி என்ன விஷயம் ஆனாலும் என்கிட்ட மறிக்க கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டு ராஜீவ் கிட்ட கதிரும், கதிர் கிட்ட ராஜியும் மாறி மாறி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம கதிரை பாராட்டி பாண்டியன் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா ராஜி, கதிர் ரொம்பவே நல்லவன், அவன் நம்ம நல்லா இருக்குமோ இல்லையோ நம்ம கூட சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்பன்னு இல்ல எப்பவுமே அவன் நினைப்பான், அவன்கிட்ட எல்லாம் இனி சண்டை எல்லாம் போடாத சரியான்னு சொல்லிட்டு கதிரை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்க. உடனே கதிர் வந்ததும் உடனே பேப்பரை எடுத்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ராஜி நோட் பண்ணிட்டு சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம கோமதி வராங்க. கோமதி வந்ததும், எங்க முந்திரி பருப்புன்னு ஏகப்பட்ட செலவு இல்லாம இருக்கு, அது எல்லாம் வாங்கிட்டு வரணும்ன்றாங்க. கோமதி, மளிகை செலவும் கொடுத்து அனுப்புறேன், அதே மாதிரி கொஞ்சம் பழம், பாதாம், பிஸ்தா இதை எல்லாமே கொடுத்து அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஏங்க, எதுக்காக? இல்ல, உன் அண்ணா உடம்பு முடியாம இருக்காரு, அவரை போயிட்டு நீயும் ராஜு ரெண்டு பேரும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தா மனசுக்கும் அவருக்கும் ஆறுதலா இருக்குல்ல, போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு கோமதிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ராஜுக்கும் சந்தோஷமா இருக்கு, கதிர்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க, இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.